டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது மேடம். அது நைட்ல வந்தா பரவாயில்ல, காலையில சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. இதுல நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, ஆபீஸ்ல இருக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. ஆக்சுவலா இந்த தூக்கம் ஏன் தெரியுமா வருது? நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய அந்த எனர்ஜி எல்லாமே வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும்போது நம்ம பாடியில இருந்து இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த குளுக்கோஸை அதை யூட்டிலைஸ் பண்ணும். இப்போ இந்த மாதிரி இன்சுலின் செக்ரீஷன் இருந்து அது குளுக்கோஸை அதிகமா எடுக்கும் போது அப்போ நமக்கு அந்த ஒரு சோர்வு ஏற்படும். ஸோ அதனால நமக்கு உடனே அப்படியே ஒரு ட்ரௌசினஸ் வருது. முக்கியமா ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்மளுடைய பிரெயின்ல ஸ்டிமுலேட் ஆகுங்க. நம்ம இந்த மாதிரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது, அது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அரை வயிறு சாப்பிட்டா இந்த மாதிரி ஃபீல் இருக்காது. நல்ல வயிறு முட்டை சாப்பிடும் போதுதான் இப்படி தூக்கம் ஜாஸ்தி வரும். ஏன் அப்படின்னா, நம்ம பிரெயின்ல செரோட்டனின் மெலட்டோனின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது ரிலீஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிராங்குலைசிங், அதாவது ஒரு மயக்க நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸ் நமக்கு அப்படியே ஒரு ட்ரௌசினஸை கொடுக்கும் போது நம்ம ரொம்ப ஸ்லீப்பியா ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். அப்ப நீங்க கேட்கலாம், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாதானா? ஆமா. ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம அதிகமான கார்போ, அதிகமான புரோட்டீன், இந்த ரெண்டு விஷயத்த நம்ம அதிகமா எடுக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்ற அந்த சிக்னலை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயின்ல அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. நமக்கு ஒரு செடேஷன் கிடைக்குது. ஸோ அப்போ அதிக கார்போவோ அதிக புரோட்டீனோ நம்ம எடுக்கிறதுனால தாங்க நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றது. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா, வண்டி ஓட்டும் போதுன்னு சொன்னால அது எவ்வளவு ஆபத்து. ஓட்டுறவங்களுக்கும் பிரச்சனை, கூட வரவங்களுக்கும் பிரச்சனை, எதிர்க்க இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இந்த விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லீப் டிப்ரிவேஷன் தான். நம்ம நைட்ல சரியா சாப்பிடாம, நம்ம நைட்டு சரியா தூங்காம இருக்கிறதுனாலயோ, நமக்கு சரியான ஜீரணம் இல்லாததுனாலயோ, நம்ம காலையில சாப்பிடுற உணவுல அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ அப்ப அந்த ரெஸ்ட்டை நம்மளோட ஆக்டிவா இருக்கும் போதே, ஆக்ஷன்ல இருக்கும் போதே நமக்கு அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணி விடுது. இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய வயிறு பகுதிக்கு அந்த ஆற்றல் சக்தியானது அதிகமா இருக்கும். அதாவது எனர்ஜியும் சரி, பிளட் சர்க்குலேஷனும் சரி, டுவர்ட்ஸ் ஸ்டொமக் தான் வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய பெரிஃபரல் சர்க்குலேஷன், அதாவது வெளி உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சர்க்குலேஷன் கம்மியா இருக்கும். அப்போ ஃபுல் எனர்ஜி அதுக்கு போகும்போது நம்ம பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த எனர்ஜி லெவல் கம்மியாகி டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம சாப்பிடும் போது நம்ம ஃபுல்லா மொபைல்ல உட்காந்துருக்கோம். ஸோ அப்போ மொபைல் பார்க்குறோம், இல்ல டிவி பார்க்குறோம், இல்ல வேற எதுலையாவது கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுடைய அந்த டைஜஷனுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ அந்த ஸ்லோ டைஜஷன் ப்ராசஸ் வரும்போது அது எனர்ஜி ஃபுல்லா அங்கேயே இருக்கும்போது நமக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துது. அதுதான் நமக்கு ஒரு ஸ்லீப்பினஸை கொடுக்குது. அப்ப கூட நீங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்கா, படுத்தா கண்டினியூஸா ஒரு 3 மணி நேரம் தூங்குறேன், இதெல்லாம் ரொம்ப பெருமையா கூட சொல்லுவாங்க. நான் சாலிடா மதியானம் நல்லா தூங்கிடுவேங்க அப்படின்னு. ஆனா நீங்க நைட்டு தூங்கினா சந்தோஷம், மத்தியான நேரத்துல நம்ம தூங்குறதுனால நம்மளுடைய நைட் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். இது நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே ஸ்டாக்னட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய ஆற்றல் சக்தி அதிகமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காலையில 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய குடலுடைய ஓட்டம், 7ல இருந்து 9 மணி வரைக்கும் நம்மளுடைய வயிறுடைய ஜீரண சக்திக்காக நம்ம அப்பதான் சாப்பிடுற எனர்ஜி ஃபுல்லா நம்ம உடம்புல சேரும். அந்த மாதிரி இந்த 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இதயத்தோடைய ஃபங்க்ஷன்ல இருக்கும். அப்போ நமக்கு இந்த வெப்பமானது அதிகமாகும் போது அந்த அக்னி ஃபுல்லாவே நம்மளுடைய ஸ்டமக்குக்கு சர்க்குலேஷனுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு நல்ல வளர்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு நல்ல ஜீரணத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீங்க அந்த நேரத்துல
உங்களுடைய டைவர்ஷன் வேற எதுலயாவது வச்சு நீங்க கம்ப்ளீட்டா வேற விஷயத்துல மைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சாப்பிடுறதுல மைண்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, இப்படிதாங்க சிஸ்டம் ஏடாகூடமா வேலை செய்யும். ஸோ எப்பவுமே சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். மைண்ட் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. 2வது விஷயம், அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலியா தான் இருக்கணும். அதே மாதிரி சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியும், 1/2 மணி நேரம் அப்புறமாவும் தான் நம்ம தண்ணி குடிக்கணும். ஏன் அரை வயிறுன்னு சொல்றேன்னா, அப்போ நம்ம கார்போவும், புரோட்டீனும் மாடரேட் லெவல்ல நம்ம எடுக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எனர்ஜி கன்வர்ஷன்ல தான் இருக்குமே தவிர, இந்த மாதிரி நம்மளுடைய மூளைய சோர்வடைய செய்யவே செய்யாது. ஆக்டிவாவே இருக்கும். மத்தியானத்துல தூங்குறவங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். வெயிட் அதிகமா போடும், தொப்பை விழும். அதே நேரத்துல அவங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதிகமா ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. நான் தூங்குனா சரியாயிடும் அப்படின்னா, நீங்க நைட்டு சரியா தூக்கம் இல்லாதவங்க நீங்க அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. ஆனா, நீங்க கன்டினியூஸா எப்பவுமே இந்த மாரி சாப்பிட்ட உடனே தூங்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுடைய டைஜெஷன் அஃபெக்ட் ஆகி நிறைய கேஸ் ஃபார்மேஷன தான் ஏற்படுத்தும். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் இதனால தான் வரக்கூடியது. ஸோ இத சரிப்படுத்தணும் அப்படின்னா, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலியாவே விடுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ இப்ப இந்த மாதிரி மதியானம் சாப்பிட்ட உடனே தூங்காம இருக்கணும்னா, உங்க மைண்ட நீங்க டைவர்ட் பண்ணணுங்க. உங்கள நீங்க என்கேஜ் பண்ணணும். அதே நேரத்துல சாப்பிட்ட உடனே நான் சொல்ற ஆசனத்துல உட்காருங்க. எப்பவுமே நீங்க உடனே உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்கலாம். "என்னது யோகாவா? சாப்பிட்டதுக்கு அப்புறமாவா?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா சாப்பிட்ட உடனே நம்ம செய்யவே கூடாது. ஆனா இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா செய்யறதுனால, இது நம்மளுடைய டைஜெஷன நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, இந்த மாதிரி நமக்கு ஒரு செடேஷன் இல்லாம, நம்மளுடைய ஆக்டிவிட்டியையும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது பேர் என்ன தெரியுமா? வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்துல நம்ம நம்ம கால மடக்கி உட்கார்ந்து, நம்ம அந்த ஆசனத்துல உட்காரும்போது, இது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி அதிகமாக்கி, நம்மளுடைய ஜீரணத்த நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ, அதே நேரத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராங்குலைசிங் எஃபெக்ட் இல்லாம, ஆக்டிவாவே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெறைய பேர் ஆஃபீஸ்லலாம் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே தூக்கமா வருது. எந்த வேலையும் அதுக்கப்புறம் செய்ய முடியல. நெறைய ஆஃபீஸ்ல அப்படிதாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் எந்த வேலையும் அவ்ளோ ஒண்ணும் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பிரெயின் வந்து அப்படியே ஒரு ஃபெட்டிக்னஸ ஏற்படுத்திக்கிறதுக்காக. உடனே உங்களுக்கு இது ஒரு ஸ்டிமுலன்ட்காக டீ, காஃபிய தேடுவீங்க. அந்த மாதிரி இல்லாம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மத்தியானம் சாப்பிட்ட உணவுக்கு அப்புறமா 1 டம்ளர் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மோர்ல வந்து இது ப்ரோபயோட்டிக் இது. இது கட்டோட ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த வயிறுடைய அந்த வெப்பநிலையையும் மெயின்டெயின் பண்ணும். ஸோ இது கூல் பண்ணி நம்மளுடைய டைஜெஷன சப்போர்ட் பண்ணும்போது, நல்ல ஜீரணத்தையும் அதிகரிக்குது. நம்மளுடைய குட் பாக்டீரியாஸையும் மெயின்டெயின் பண்ணுது. இது நம்மள தூங்க விடாம நமக்கு ஒரு எஃபெக்ட்ட குடுக்கும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து அந்த செடேஷன் இல்லாம ஒரு ஆக்டிவ்னஸ நம்ம மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இந்த யோகா அந்த வஜ்ராசனம் சொல்லியிருந்தேன்ல, அது சில பேருக்கு இந்த முட்டி வலி இருக்கிறவங்களால செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்டின்னாக்கா, நல்லா ஒரு பிளாங்கெட்ட 4ஆ மடிச்சு, நம்ம முட்டி கீழ வச்சுட்டு உட்காருங்க. இப்போ உடனே நீங்க கேட்கலாம், "நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். நான் எப்படி?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க உட்கார்ற சேர்லயே நீங்க ஒரு குஷனோ, இல்ல குஷன் இருந்துச்சுன்னா, நீங்க அப்படியே ஆ கால் 2த்தையும் மடக்கி, நம்மளுடைய குதிகால்ல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறமா கால நீட்டி நீங்க பாட்டுட்டு வொர்க் பண்ணலாம். அப்படி சேர் சாதாரண சேரா இருக்கு, இல்ல ஸ்டீல், பிளாஸ்டிக்கா இருக்குன்னா, ஒரு சின்ன குஷன் மட்டும் நீங்க அந்த முட்டியாண்ட சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னாக்கா, நல்ல டைஜெஷன் இருக்குங்க. இல்லையா, சேர்ல இருந்து கீழ இறங்குங்க. ஒரு சின்ன மேட்ட போட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து, உங்க வயிறுல கவனத்த செலுத்தி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. போதுங்க. இதுவே உங்கள ரொம்ப ஆக்டிவாவும் வச்சிருக்கும். உங்களுடைய ஜீரணத்தையும் பிரமாதமா உங்களுடைய ஹெல்த்தையும் மெயின்டெயின் பண்ணும். ஏன்னா, கட்டு ரொம்ப முக்கியங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து செகண்ட் பிரெயின். நம்மளுடைய வயிறுன்றது செகண்ட் பிரெயின். அந்த பிரெயின் வந்து நமக்கு சரியா இருந்தா தான், இந்த பிரெயின் நமக்கு ஆக்டிவாவே இருக்க முடியும். ஸோ அப்போ எந்த நேரமும் நம்ம வயிறு ஃபுல்லா உணவ குடுத்துட்டு, நம்ம இப்படியே படுத்திருந்தோம்னா, நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகும். நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியும் கம்மியாயிட்டே வரும். ஸோ அதனால மத்தியான தூக்கத்த அதாவது சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி தூங்காம, கொஞ்சம் உங்கள என்கேஜ் பண்ணிட்டு, அப்படியே ஒரு சின்ன வாக் வீட்டுக்குள்ளேயே, இல்ல ஆஃபீஸ்லயே ஒரு சின்ன சின்ன வாக், ஒரு ஸ்ட்ரெச்,
ஒரு 2 பேர்கிட்ட அப்படி சும்மா அப்படி ஒரு பேச்சு பேசிட்டு அப்புறம் உட்காந்து உங்களுடைய வேலையில கவனத்தை செலுத்துங்க. அந்த மோர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயமும், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைச்சு நல்லா மசாலா மோரா குடிங்க. இது உங்களுடைய டைஜஷனையும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.